அன்பார்ந்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மற்றும் ஒரு காணொளியில் நாங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காணொளியில் தரம் 11க்குரிய வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற பாடத்தில் நாங்கள் 6ஆம் கட்ட காணொளியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஏற்கனவே செம்மையாக்கள் பதிவுகளை எவ்வாறு செய்வது, மேலும் 2017ஆம் ஆண்டு கடந்த கால வினாவில் 7ஆம் கேள்வி எவ்வாறு அமைந்தது என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்துவிட்டோம். இந்த காணொளியில் 2018ஆம் ஆண்டுக்கான 7ஆம் கேள்வி எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். எனவே மாணவர்களை பாடத்துக்குள் போகலாம். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று எமக்கு தாள்கள் கிடைக்கும் போது நாங்கள் புதிய தாளை பயன்படுத்தி புதிய பக்கத்தில் புதிய வினாவை ஆரம்பிக்க வேண்டும். எனவே நாங்கள் முதலாவது சுட்டெண்ணை எழுதியிருக்க வேண்டும். பின்னர் கேள்வி இலக்கம், அந்த இலக்கத்தை எழுதி நாங்கள் கீழிருந்து ஆரம்பிக்கலாம். 7ஆம் கேள்வியில் முதலாம் கேள்விக்கான ஆனா. அதன் கேள்வி என்னவென்றால், தனியுடைமை வணிகத்தினால் தயாரிக்கப்படுகின்ற நிதிக்கூற்றுக்கள் எவை? நாங்கள் பொதுவாக தனியுடைமை நிறுவனத்தில் பயன்படுத்தக்கூடிய நிதிநிலைமை கூற்றுக்கள் என்று 2ஐ தான் படித்திருக்கின்றோம். அது வருமான கூற்றும் நிதிநிலைமை கூற்றும் ஆகும். பி கேள்வியை பார்த்தமாக இருந்தால், பெற வேண்டிய வருமானங்களை பதிவதற்கான இரட்டை பதிவை எழுதுக. பெற வேண்டிய வருமானம் என்பது எமக்கு ஒரு சொத்தாக இருக்கும். என்றால் பெற வேண்டியது எங்களுடைய சொத்து எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பு என்பதனால நாங்கள் அது பெற வேண்டியது என்றால் எங்களுக்கு அது சொத்தாக இருக்கும். சொத்துக்கள் அனைத்தும் வரவு மிகுதி. எனவே பெற வேண்டிய வருமான கணக்கு வரவு மற்றும் வருமானம் என்பது ஒரு செலவு மீதி. வருமானங்கள் அனைத்தும் செலவு மீதியாக இருக்கும் என்பதனால குறித்த வருமான கணக்கு செலவாக இருக்கும். அப்போ நாங்கள் எழுதும் பொழுது பெற வேண்டிய வருமான கணக்கு வரவு, குறித்த வருமான கணக்கு செலவு என்று எழுதுவோம். எனவே 2ஆம் கேள்விக்கான விடை இது ரெண்டும் சரியாக இருந்தால் உமக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். ஏக்கு 1 புள்ளி, பிக்கு 1 புள்ளி என்ற அடிப்படையில் 2 புள்ளி கிடைக்க போகுது. அடுத்ததாக நாங்கள் 2ஆம் கேள்விக்கு போவோம். 7ஆம் கேள்வியில் 2வது லக்கி விளையாட்டுக் கழகம் தொடர்பானது. இது தொடர்பான கேள்விகளை நான் உமக்கு முதலாவதாக தந்திருக்கின்றேன். பாருங்கள், லக்கி விளையாட்டுக் கழகத்தின் அங்கத்தவர்களின் எண்ணிக்கை 60 பேர். அந்த கழகத்தில் 60 பேர் இருக்காங்க. ஒரு அங்கத்தவர்களுக்கான அங்கத்தவ கட்டணம் 1000 ரூபா. ஒரு நபர் 1000 ரூபாவை செலுத்தி மாதமோ வருடமோ செலுத்தி அங்கத்தவராக இருக்கலாம். சந்தா பணம் என்றும் சொல்லுவோம். பின் வருவன 2018 3/31 முடிவடைந்த ஆண்டுக்கான கழகத்தின் பொருளாளரால் தயாரிக்கப்பட்ட பூரணமற்ற பெருவனவு கொடுப்பனவு கணக்கும் வருமான கூற்றும் ஆகும். அப்போ இதில் பூரணப்படுத்தப்படாத சில தகவல்கள் இருக்குது. பாருங்கள், நாங்கள் விளையாட்டு கழகத்திட கொடுப்பனவு பெருவனவு கணக்கை பார்த்தமாக இருந்தால் ஏ என்ற ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் நாங்கள் விளையாட்டுக் கழகத்தின் வருமான கூற்றுக்கு போனமாக இருந்தால் பியும் சியும் எம்டியாக இருக்குது. அப்போ நான் நினைக்கிறேன் இதைத்தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்களா இருக்கும். மேலதிக தகவல்களை வாசிச்சுட்டு இருப்போம். 8 அங்கத்தவர்கள் ஆண்டுக்கான இந்த சந்தா கட்டணத்தை இன்னும் கொடுத்தில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே 60 பேர் இருக்காங்க, 8 பேர் கொடுத்தில்லைன்றால் 52 பேர் கொடுத்திருப்பாங்களாக இருக்கும். 2018 3/31 இருந்தவாறு சென்மதியாக காணப்படும் போக்குவரத்து செலவு 2000 ரூபா. இன்னும் கொடுக்க வேண்டியது 2000 ரூபா. கொடிகள் விற்பனையிலிருந்து பெற வேண்டிய தொகை 600 ரூபா. இன்னும் கொடி விற்பனையின் மூலம் 600 ரூபா வர இருக்கு. எனவே அதையும் தந்திருக்காங்க. வேண்டப்படுவது மேலே தரப்பட்ட ஏபிசி ஆகியவற்றுக்கான சரியான தொகை என்ன? 2018 3/31 முடிவடைந்த ஆண்டுக்கான மிகை அல்லது பற்றாக்குறை என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மிகை அல்லது பற்றாக்குறையை நாங்கள் நேரடியாக கணித்து கொடுக்கலாம் அல்லது வருமான கூற்று வடிவிலையும் கொடுக்கலாம். எங்களுக்கு வருமான கூற்றை தாங்க, சரியான வருமான கூற்றை தாங்க என்று இங்கே கேட்டு இல்லை. எனவே நாங்கள் போவோம். முதலாம் கேள்விக்கான விடை என்ன என்று ஏபிசிக்கான விடையை கண்டுபிடிப்போம். பார்ப்போம். ஏக்கான கேள்வியை நாங்கள் கண்டுபிடிக்கணுமானா அங்கத்தவ கட்டணம் பெருவனவு கொடுப்பனவு கணக்கில் இருக்குது. பெருவனவு கொடுப்பனவு கணக்கு காசு கணக்கை ஒத்ததாக இருக்கும். அப்போ காசு கணக்கில் வரவு பக்கம் என்ன இருக்கும்? காசு வந்தது.
எனவே காசு மாத்திரம் வந்தது இங்கே இருப்பதனால அங்கத்தவர்களிடமிருந்து எவ்வளவு எடுத்திருப்போம் என்று இங்கே தெரிந்திருக்கணும். மேலதிக தகவல் எங்களுக்கு தந்திருக்கிறாங்கள். ஒரு ஆப்ஷன் என்னது, 8 அங்கத்தவர்கள் ஆண்டுக்கான அங்கத்தவ கட்டணத்தை இன்னும் செலுத்தி இல்லை. எனவே 52 பேர் செலுத்தியிருப்பாங்க. எனவே செய்கை வடிவில் செஞ்சமாக இருந்தால் 60 அங்கத்தவர்கள் கழகத்தில் இருக்காங்க. 8 அங்கத்தவர்கள் இன்னும் அந்த கட்டணத்தை செலுத்தவில்லை. எனவே 52 அங்கத்தவர்கள் கட்டணத்தை செலுத்தியிருப்பாங்க. ஒரு அங்கத்தவருக்கு 1000 ரூபாய் படி 52,000 ரூபாய் காசு வந்திருக்கும். எனவே ஏக்கான விடை 52,000 ரூபாய். பிஏ பாப்பம் என்ன கேட்டிருக்காங்க, கொடி விற்பனை மூலம் பெற்றவை. இது காசு பெற்றவையா அல்லது வருமானமாக பெற்றவையா என்று பார்த்தால் இது வருமான கூற்றில் இருக்குது என்பதனால வருமானமாக பெற்றது என்பது வரணும். எனவே காசு கருத்தில் கொள்ளப்படக்கூடாது. அட்டுறு எண்ணக்கரு அடிப்படையில் பெற்றதும் பெற வேண்டியதும் ரெண்டும் சேர்த்தால் விற்பனை வருமானமாக இருக்கும், கொடி விற்பனை வருமானமாக இருக்கும். எனவே பெற்றது எவ்வளவு பார்க்கறதுக்கு நாங்கள் காசு கணக்குக்கு போகணும். இங்கே பெறுவனவு கொடுப்பனவு கணக்கு என்று பெயர். எனவே கொடி விற்பனை மூலம் பெற்றவை 8000 என்று தந்திருக்கிறாங்க. எனவே நாங்கள் என்ன செய்வோம், 8000-னை நாங்கள் முதலாவதாக எடுப்போம். 8000 காசாக பெற்றது. பெற வேண்டியது இங்கே மேலதிக தகவலில் தந்திருக்கிறாங்கள் 600 ரூபாய். இரண்டையும் சேர்த்தால் 8600 ரூபாய். செய்கை வடிவில் செய்யணுமாக இருந்தால் 8000 600 8600 ரூபாய் பிக்கான விடை. அடுத்தது சிக்கான விடைக்கு போவோம். சிக்கான கேள்வி, போக்குவரத்து செலவு எவ்வளவு என்று கேட்டிருக்காங்க. இது கொடுக்கப்பட்டதும் இருக்கும், கொடுக்க வேண்டியதும் இருக்கும் வருமான கூற்றில். ஆனால் பெறுவனவு கொடுப்பனவு கணக்கில் இருப்பது கொடுத்தது, காசாக கொடுத்தது மாத்திரம்தான். எனவே காசாக கொடுத்தது 8500 ரூபாய், கொடுக்க வேண்டியது 2000 ரூபாய். எனவே 10,500 ரூபாய். செய்கை வடிவில் பார்ப்போம். 8500 ரூபாய் காசு கொடுத்திருக்கின்றோம். இன்னும் கொடுக்க வேண்டியது 2000 ரூபாய், 10,500. எனவே மொத்தமாக வரும். எனவே சிக்கான விடை 10,500 ரூபாய். எனவே முதலாம் கேள்விக்கான நாங்கள் விடையை செய்துவிட்டோம். இரண்டாம் கேள்விக்கான விடை மிகை அல்லது பற்றாக்குறை. நாங்கள் என்ன செய்வோம், இந்த வருமான கூற்றிலேயே எழுதி பார்க்கலாம். முதலாவது ஏக்கான விடையை நாங்கள் இங்கே போட்டுக்கொள்ளலாம் வேண்டுமாக இருந்தால். எனவே நாங்கள் பார்ப்போம். இந்த தேவையான விடயங்களை மாத்திரம் போட்டுக்கொள்வோம். எங்களுக்கு பிக்கு வந்தது 8600 ரூபாய். எனவே 60,000 மற்றும் 8600 ரூபாய் இருக்கின்றது. செலவுக்காக வந்தது 10,500 ரூபாய். எனவே நாங்கள் இங்கே கூட்டி கழிப்போம். இரண்டையும் கூட்டினால் வருமானம் மொத்த வருமானமாக 68,600 ரூபாய் இருக்கும். இந்த செலவுகள் அனைத்தையும் கூட்டி நாங்கள் கழித்தமாக இருந்தால், இது அனைத்தையும் கூட்டி நாங்கள் கழித்தமாக இருந்தால் நமக்கு வரக்கூடிய விடை 40,600 ரூபாய் மிகையாக இருக்கும். வருமான மிகை என்று சொல்லுவோம். எனவே வருமான மிகை பிக்கான விடையாக 40,600 ரூபாய் இருக்கும். இந்த 2 கேள்வியும் சரியாக இருந்தால் 2 புள்ளிகள் உமக்கு கிடைக்கும். அடுத்ததாக நாங்கள் மூன்றாம் கேள்விக்கு போவோம். மூன்றாம் கேள்வி பரீட்சை மீதியுடனான மேலதிக தகவல் தருவாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் வருமான கூற்றையும் நிதிநிலைமை கூற்றையும் செய்ய வேண்டும். எனவே நாங்கள் முதலாவது இந்த பரீட்சை மீதியை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருப்போம். காணி, கட்டிடம், மூலதனம், விநியோக வாகனம், ஏற்பாடு, பெருமான தேவை ஏற்பாடு, சரக்கு, ஆரம்ப இருப்பு, வங்கி கடன் 9% இருக்கின்றது. கொள்வனவு, விற்பனை, சம்பளம், கடன்பட்டோர், கடன் கொடுத்தோர், பெற்ற கழிவு, கொடுத்த கழிவு, ஒற்றுமை, கூலி செலுத்திய, வங்கி வட்டி செலுத்தியும் இருக்காங்க. அறவிட முடியா கடன், மின்சார கட்டணம், இறைவரி கட்டணம், காசு மீது இருக்கின்றது. மேலதிக தகவலாக இறுதி இருப்பு 25,000 தந்திருக்கிறார்கள். 2017 12/31 என்பது முடிவடைந்த ஆண்டுக்கு இங்கே தந்திருக்காங்க. முடிவடைந்த ஆண்டு. விநியோக வாகனங்களுக்கு நேர்கோட்டு முறையில் 10% தேய்விடணும். 1200 ரூபாவை அறவிட முடியா கடனாக பதிவளிக்கவும். மிகவும் இலகுவான செம்மையாக்கல் 3. இதை செய்வது தான் மிக முக்கியமாக இங்கே மார்க்ஸ் எடுக்கக்கூடிய பகுதி.
எனவே நாங்கள் அதை எப்படி செய்கிறது என்று பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் அந்த வணிகத்தின் பெயரை கொண்டு ஆரம்பிப்போம். எனவே ஜனகன் வணிகத்தில் அழகுசார் எண்ணக்கர் அடிப்படையில் முதலாவது ஜனகன் அந்த வணிகத்தின் பெயர் வர வேண்டும். இரண்டாவதாக காலம் வர வேண்டும். மூன்றாவதாக அந்த மாதிரியின் பெயர், நாங்கள் அடிக்கக்கூடிய அட்டவணையின் பெயர் வர வேண்டும். இது கட்டாயம் நாங்கள் செஞ்சிருக்க வேண்டும். எனவே இதெல்லாம் அடித்து நாங்கள் ஃபார்மட் அடிப்போம். விற்பனை கிரயம், ஆரம்ப இருப்பு, கொள்வனவு, சகசாய, இறுதி இருப்பு, மொத்த லாபம், கீழே ஏனைய வருமானங்கள், இடமுட்டு, விநியோக செலவு, நிர்வாக செலவு, நிதி அல்லது ஏனைய செலவுகள் என்று போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி நிதிநிலைமை கூற்று நாங்கள் எழுதும் பொழுது உள்ளவாறான நிதிநிலைமை கூற்று என்று எழுதணும். அதே போன்று முதலாவது வணிகத்தின் பெயர், இரண்டாவது காலம், மூன்றாவதாக அந்த அட்டவணையின் பெயர் எழுத வேண்டும். எனவே நடைமுறை அல்லா சொத்துக்கு கிரயம் திரண்ட தேவை தேறியது இருக்கின்றது. நடைமுறை சொத்துக்கள், உரிமையாண்மை, நடைமுறை அல்லா பொறுப்பு, நடைமுறை பொறுப்பு என்பவற்றை நாங்கள் இட்டுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு நாங்கள் என்ன செய்வோம், 3 மேலதிக கொடுக்கல் வாங்கல்களை எடுத்து தனித்தனியாக பதிந்து நாங்கள் இந்த கணக்கினை கொண்டு போக வேண்டும். முதலாவது இறுதி இருப்பு. இறுதி இருப்புக்கான இரட்டை பதிவு, இருப்பு கணக்கு வரவு, வியாபார கணக்கு செலவு. எனவே இருப்பு என்பது ஒரு நடைமுறை சொத்து. எனவே இருப்பு கணக்கு வரவு, வியாபார கணக்கில் இறுதி இருப்புன்னு தந்திருக்கிறாங்க. நாங்கள் மைனஸ் பண்ணணும் இந்த 25,000. இதுக்கே எங்களுக்கு நான் நினைக்கிற மாதிரி அரை புள்ளிகள் கிடைக்கும். பார்ப்போம் இறுதியாக இதுக்கான புள்ளி எவ்வாறு வருகின்றது என்று. அடுத்ததாக விநியோக வாகனங்களுக்கு நேர்கோட்டு முறையில் 10% தேய்விடலாம். விநியோக வாகனங்கள் என்ன கிரயத்தில் இருக்கு என்பதை நாங்கள் பரீட்சை மீதில் பார்ப்போம். எனவே பரீட்சை மீதில் பார்த்தமாக இருந்தால் விநியோக வாகனத்தின் கிரயம் 4 லட்சம். எனவே பெருமான தேவை கணிப்போம். 4 லட்சத்துக்கு 10% என்ன செய்வோம், ஒரு 0 வெட்டிப்பட்டால் 40,000 பெருமான தேவை வரும். விநியோக வாகனங்கள் விநியோக செலவுக்குரியது. எனவே விநியோகவான் தேவு பெருமான தேவு என்று விநியோக செலவில் வரும். எனவே விநியோகவான் பெருமான தேவு 40,000. அதே மாதிரி விநியோகவான் பெருமான தேவை ஏற்பாடு என்பது கிரயத்திலிருந்து கழிய வேண்டும். எனவே நாங்கள் முதலாவதாக விநியோகவானை போட்டுக்கொள்ளுவோம். 4 லட்சமாக இருக்கின்றது. திரண்ட தேவை போடுவதற்கு முன்னர் பரீட்சை மீதில் போன வருடங்களில் தேய்விட்டு திரண்டு இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். பார்ப்போம் நாங்கள் திரண்டு இருக்கின்றதா என்பது இருக்கின்றது. பாருங்கள், 2017 1/1 விநியோக வாகனங்களுக்கான பெருமான தேவை ஏற்பாடு 60,000. இது போன வருடங்களில். எனவே இந்த வருடம் 40,000, மொத்தமாக 1 லட்சம். எனவே 1 லட்சத்தை நாங்கள் கழித்தமாக இருந்தால் 3 லட்சம் வரும். மூன்றாவது நாங்கள் கொடுக்கல் வாங்கலை எடுத்தோமாக இருந்தால் 1200 அறவிட முடியாத கடனாம். எனவே அறவிட முடியாத கடன் கணக்கு வரவு, கடன்பட்டோர் கணக்கு செலவு. அறவிட முடியாத கடன் பரீட்சை மீதில் ஏற்கனவே இருக்காண்டு பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், ஒரு முறை கணக்கு வந்து சென்றால் மீண்டும் அந்த இன்னொரு முறை அந்த கணக்கு திருப்பி இடம் பெறாது. நாங்கள் அதே கணக்கில் தான் என்ன செய்யணும், எட் பண்ணி கொண்டு போகணும். பாருங்கள், அறவிட முடியாத கடன் என்று இருக்கின்றது 800 ரூபாய். புதிதாக 1200 ரூபாய், ரெண்டையும் சேர்த்தால் 2000 ரூபாய். கடன்பட்டோர் கணக்கு செலவு, கடன்பட்டோர் பரீட்சை மீதில் பார்ப்போம் 20,000 ரூபாய். கடன்பட்டோர் ஏற்கனவே வரவு மீதியாகத்தான் இருக்கும் ஒரு சொத்து என்பதனால் இப்போ நாங்கள் இரட்டை பதிவின் அடிப்படையில் அறவிட முடியாத கடன் கணக்கு வரவு, கடன்பட்டோர் கணக்கு செலவுண்டு வந்திருக்கு. எனவே கடன்பட்டோர் செலவு வந்து சென்றால் நாங்கள் என்ன செய்யணும், இந்த 20,000 கழிக்கணும். ஒரே பக்க மிகுதிகளாக இருந்தால் கூட்டணும், மாறுபட்ட மிகுதிகளாக இருந்தால் கழிக்க வேண்டி வரும். எனவே கடன்பட்டோர் செலவு என்பதனால் 1200 ரூபாவை கழித்து நாங்கள் மிகுதியை போடுவோம். எனவே 20,000 1200 ரூபாய் போச்சென்றால் 18,800 ரூபாய் வரும். இத்துடன் எமது மேலதிக தகவல்களுக்கான இரட்டை பதிவு முடிஞ்சாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பரீட்சை மீதில் இன்னும் மேலதிக விடயங்கள் இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். நான் முன்னர் உள்ள காணொளியிலும் சொல்லியிருந்தேன், வீதங்களில் சதவீதங்களை கொண்டு ஏதாச்சும் தந்திருந்தாங்கள் என்றால் அது கட்டாயம் நாங்கள் மீண்டும் பார்க்க வேண்டும். எனவே பாருங்கள், இங்கே வீதங்களை கொண்டு சதவீதத்தை கொண்டு வங்கி கடன் இருக்கின்றது. 1 லட்சம் ரூபாவுக்கு 9 வீதம் 99,000 இருக்கும். 1 லட்சம் ரூபாவுக்கு 9 வீதம்
9000 இருக்கும். நாங்கள் இங்கே ஏற்கனவே செலுத்தியிருக்காங்களான்னு பார்க்கணும். வட்டியை 4500 ரூபாய் செலுத்தியிருக்கு. இன்னும் செலுத்த வேண்டியது 4500 ரூபாய். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வங்கி கடன் வட்டி 1,00,000 ரூபாவுக்கு 9% 9000 ரூபாய். இதில் ஏற்கனவே வட்டியாக செலுத்தப்பட்டது 4500 ரூபாய். எனவே செலுத்த வேண்டியது எவ்வளோன்னு பார்ப்போம். 4500 ரூபாவை கழித்தால் இன்னும் 4500 ரூபாய் கொடுக்கணும். எனவே 6 மாதங்களுக்கு மாத்திரம் கொடுத்துருக்குறாங்க. எனவே நாங்கள் என்ன செய்வோம், கொடுத்தாலும் கொடுக்க வேண்டியிருந்தாலும் மொத்தமாக நாங்கள் வருமான கூற்றில் பதிந்தாக வேண்டும். எனவே நிதி செலவில் வட்டியாக பதிவோம் 9000 ரூபாவை. பின்னர் என்ன செய்வோம், செலுத்த வேண்டிய வட்டியாக 4500 ரூபாய் பதிவோம். இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகும். எப்படி என்றால், ஏற்கனவே பரீட்சை மீதில் செலுத்திய வட்டியாக 4500 ரூபாய் இருக்கு. எனவே கூடுதலாக சேர்த்தது 4500 ரூபாய் வட்டிக்கு, இங்கு அட்டுறு வட்டிக்கு நாங்கள் சேர்த்தது 4500 ரூபாய். எனவே இது ரெண்டும் சரியாக பேலன்ஸ் ஆகும். எனவே மாணவர்களை, மேலதிக தகவல்களை முடித்து விட்டதன் பின்னர் பரீட்சை மிகுதியில் இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் உரிய இடங்களுக்கு பதிய வேண்டும். இவ்வாறு பதிவதன் மூலம் தான் எங்களுக்கு என்ன செய்யலாம், நிதிநிலைமை கூற்றை சமப்படுத்தலாம். எனவே நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக பரீட்சை மீதில் நாங்கள் மேலிருந்து கீழாக வர வேண்டும். இருக்கக்கூடிய பரீட்சை மீது உங்களுக்கு விளங்குதா இருக்கும். முதலாவது காணி கட்டிடம் கிரயத்தில் 3 லட்சம் இருக்கின்றது. காணி கட்டிடம் என்பது நடைமுறை அல்லா சொத்தில் முதலாவது வர வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கின்றேன். எனவே காணி கட்டிடம் 3 லட்சம். காணி கட்டிடத்துக்கு இங்கு பொதுவாக காணிக்கு பெருமான தேவை இல்லை என்பதனால் அந்த 3 லட்சத்தை நாங்கள் ஒரேடியாக பதியலாம். அடுத்ததாக மூலதனம் 5 லட்சமாக இருக்குது. எனவே மூலதனத்தை நாங்கள் உரிமையாண்மை கீழே பதிவோம். மூலதனம் 5 லட்சம். அடுத்ததாக விநியோகவான் நாங்கள் ஏற்கனவே பதிந்து விட்டோம். பெருமான தேவை ஏற்பாட்டையும் பதிந்து விட்டோம். ஆரம்ப இருப்பு 25,000. எனவே ஆரம்ப இருப்பு நாங்கள் 25,000 பதிவோம். வங்கி கடன் 9%. இந்த 1 லட்சத்தை நாங்கள் பதியவில்லை, ஆனால் வட்டியை பதிந்து விட்டோம். எனவே வங்கி கடன் நடைமுறை அல்ல பொறுப்பு 1 லட்சத்தையும் பதிஞ்சிட்டோம். அடுத்ததாக கொள்வனவு 1,50,000 ரூபாய். கொள்வனவு கிட்ட நாங்கள் பதிஞ்சிருவோம் விற்பனை கிரயத்துக்கு பக்கத்தில். அடுத்து விற்பனை 2,40,000. அதை நாங்கள் விற்பனை நேராக நாங்கள் பதிஞ்சிருவோம். சம்பளம் 8,000 ரூபாய் நாங்கள் நிர்வாக செலவுக்கு கீழே பதியணும். கடன் பட்டோர் 20,000 நாங்கள் ஏற்கனவே பதிஞ்சிட்டோம், அறவிட முடியாத கடனை கழித்துவிட்டு. அடுத்ததாக நாங்கள் 17,000 ரூபாய் பெற்ற கழிவு நாங்கள் கடன் கொடுத்தோரை நாங்கள் பதிந்திட வேண்டும். நடைமுறை பொறுப்பு 17,000 ரூபாய். பெற்ற கழிவு 3,000 ரூபாய். அது ஏனைய வருமானத்துக்கு கீழே நாங்கள் பதிந்திட வேண்டும். உச்சுமை கூலி கொடுத்த கழிவு 1000 ரூபாய். கொடுத்த கழிவு ஒரு விநியோக செலவு. எனவே விநியோக செலவுக்கு கீழே பதிய வேண்டும். உச்சுமை கூலி 1500 ரூபாய். உச்சுமை கூலி கொள்வனவுடன் கூட்ட வேண்டும். கொள்வனவு தொடர்பான கூட்ட வேண்டிய கழிக்க வேண்டிய விடயங்களை கொள்வனவுக்கு பக்கத்தில் நாங்கள் என்ன செய்யணும். எனவே உச்சுமை கூலி நாங்கள் பதிவோம் 1500 ரூபாய். பரீட்சை மீதில் இருக்க மாதிரி. செலுத்த வேண்டிய வட்டியை நாங்கள் பதிஞ்சிட்டோம். செலுத்திய வங்கி வட்டியை நாங்கள் பதிஞ்சிட்டோம் 4500 ரூபா. செலுத்த வேண்டியது 4500 ரூபா. மொத்தமாக இங்கே 9000 நாங்கள் பதிஞ்சிருக்கிறோம். அறவிட முடியாத கடனையும் நாங்கள் பதிஞ்சிட்டோம். மின்சார கட்டணம் 2000 ரூபாய் பதியலை. நிர்வாக செலவில் நாங்கள் பதிவோம் 2000 ரூபாய் மின்சார கட்டணம். இறைவரி கட்டணத்தை நாங்கள் பதியல. நிர்வாக செலவுக்கு கீழே 200 ரூபாவை இறைவரி கட்டணமாக பதிஞ்சிருவோம். காசு மீதியை நாங்கள் பதியலை. எனவே நடைமுறை சொத்துக்கு கீழே காசு என்று நாங்கள் 7000 ரூபாவை பதிஞ்சிருவோம். எனவே பரீட்சை மீதில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் பதிஞ்சாச்சு. இப்போ நாங்கள் சுருக்க வேண்டிய விடயங்கள் மாத்திரம்தான் மிகுதியாக இருக்குது. முதலாவது நாங்கள் இந்த முதலாவது நிரலில் இருக்கக்கூடிய கொள்வனவும் கொள்வனவு சார் செலவுகளையும் கூட்டுவோம். இது ரெண்டையும் கூட்டினால் எங்களுக்கு வரும் 1,51,500 ரூபாய்.
ஆரம்ப இருப்போட நாங்கள் கொள்வனவு கிரயத்தை கூட்டினால் 1,76,500 ரூபாய் விற்பனைக்கு தயாராக இருந்த பண்டம். எனவே இறுதி இருப்பு கழிச்சமாக இருந்தால் விற்பனை செய்த பண்டத்தின் கிரயம், அதுதான் நாங்கள் விற்பனை கிரயம் என்று சொல்லுவோம். விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிக்க வர்றது 88,500 ரூபாய் வரும். அதோடு நாங்கள் ஏனைய வருமானமான 3000 ரூபாவை கூட்டுவோம். கூட்டினால் எங்களுக்கு வரக்கூடியது 91,500 ரூபாய். இது மொத்த வருமானமாக இருக்கும். எனவே விநியோக செலவுகள் அனைத்தையும் கூட்டுவோம். 43,000. நிர்வாக செலவு 10,200 ரூபாய். நிதி செலவு 9,000 ரூபாய். ஏனைய செலவு இல்லை. எனவே இந்த செலவுகள் அனைத்தையும் கூட்டினால் 62,200 ரூபாய். இது மொத்த செலவு என்று சொல்லுவோம். இது மொத்த வருமானம். வருமானத்திலிருந்து செலவு போக வருவது லாபம். இது தேறிய லாபமாக கருதப்படும். 29,300 ரூபாய் தேறிய லாபம் மூலதன கணக்கிற்கு மாற்றப்பட்டது. எனவே தேறிய லாபத்தை மூலதன கணக்குக்கு மாற்றுவோம். 29,300 ரூபாய். நடைமுறை அல்ல சொத்துக்களை கூட்டுவோம். 7 லட்சமாக இருக்கும். 1 லட்சத்தை கழிச்சால் 6 லட்சமாக இருக்கும். எனவே இந்த 2 லைனும் எங்களுக்கு தேவையில்லை, கடைசி லைன் மட்டும்தான் எங்களுக்கு தேவை. எனவே சொத்துக்களை கூட்டுவோம். கூட்டினால் 50,800 ரூபாய். நடைமுறை சொத்து நடைமுறை அல்லா சொத்துக்களை கூட்டினால் 6,50,800 ரூபாய் வரும். எனவே நாங்கள் மொத்த சொத்தை க்ளோஸ் பண்ணிட்டு உரிமையாண்மைக்கு வருவோம். 5,29,300 ரூபாய். நடைமுறை அல்லா பொறுப்பு 1 லட்சம் ரூபாய். நடைமுறை பொறுப்பு மொத்தமாக 21,500 ரூபாய். அனைத்தையும் கூட்டினால் எங்களுக்கு 6,50,800 ரூபாய் வரும். எனவே மொத்த சொத்துக்கள் மொத்த உரிமை பொறுப்புக்கு சமமாகினால் நாங்கள் செய்தது சரியாக இருக்கலாம். எனவே மாணவர்களை இவ்வாறு நாங்கள் அழகாக செஞ்ச மாதிரி இருந்தால் எங்களுக்கு எவ்வளவு புள்ளி கிடைக்கும் என்று பார்ப்போம். முதலாவது இந்த தலையங்கத்துக்கு அரை புள்ளி, நாங்கள் இங்கே இறுதி இருப்பு பதிஞ்சத்துக்கு அரை புள்ளி, இந்த கழித்து வந்த விற்பனை கிரியத்துக்கு அரை புள்ளி, மொத்த லாபத்துக்கு அரை புள்ளி, அதே மாதிரி விநியோக செலவில் நாங்கள் பெருமான தேய்வை பதிஞ்சத்துக்கு அரை புள்ளி, அதே மாதிரி மேலதிக தகவல் அறவிட முடியாத கடனை பதிஞ்சத்துக்கு அரை புள்ளி, அதே மாதிரி வட்டியை நாங்கள் கணிச்சதுக்காக அரை புள்ளி, தேறி லாபத்தை கண்டதுக்கு அரை புள்ளி, மொத்தமாக 4 புள்ளி வரும். 1 2 3 4 புள்ளி இந்த வருமான கூற்று. அதே மாதிரி நிதிநிலைமை கூற்றுக்கும் ஒரு 4 புள்ளி, தலையங்கத்துக்கு அரை புள்ளி, கிரயத்தில் இருக்கக்கூடிய விடயங்களையும் தேறியதையும் பதிஞ்சால் அரை புள்ளி, அதே மாதிரி பெருமான தேவை ஏற்பாட்டை பதிஞ்சால் அரை புள்ளி. பாருங்கள், முதலாவது இறுதி இருப்பு பதிஞ்சோம், 2வது பெருமான தேய்வு பதிஞ்சோம். பெருமான தேவைக்கு 1 புள்ளி கிடைக்குது. பாருங்கள், இரட்டை பதிவு. இங்கே அரை புள்ளி, மொத்தம் 1 புள்ளி. அடுத்ததாக இறுதி இருப்பை பதிஞ்சத்துக்கு அரை புள்ளி, இங்கே அரை புள்ளி, இங்கே அரை புள்ளி, அந்த இரட்டை பதிவுக்கும் 1 புள்ளி. அடுத்ததாக நாங்கள் கடன்பட்டோரில் கழித்து காட்டியதுக்காக அறவிட முடியாத கடனுக்கான அரை புள்ளி, அங்கே அரை இங்கே அரை, மொத்தமாக 1 புள்ளி. அதே மாதிரி தேறி லாபத்தை மாற்றி அமைக்கு ஒரு அரை புள்ளி, அதே போன்று அட்டூறு வட்டியை பதிந்தமைக்கும் அரை புள்ளி. எனவே மொத்தமாக இங்கேயும் 4 புள்ளி வரும். எனவே 1 2 3 4 மொத்தம் 8 புள்ளிக்கான கேள்வி இங்கே அடங்கி இருக்கின்றது. எனவே பார்த்தமாக இருந்தால் பிள்ளைகளை, இங்கே பரீட்சை மீதில் எஞ்சி இருக்கக்கூடிய தகவல்களை பதிவதை விட எமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இரட்டை பதிவை சரியான இடத்துல நாங்கள் பதிஞ்சிருந்தால் நமக்கு முழு பிள்ளையும் கிடைத்துவிடும். எனவே இதை நாங்கள் பேலன்ஸ் பண்ணித்தான் ஆகணும் என்று அவசியம் கிடையாது. தேறி லாபத்தை சரியாக கண்டுட்டோம் என்றால் எங்களுக்கு அழகான முறையில் இது செஞ்சு முடிக்கலாம். எனவே மாணவர்களே, இது தொடர்பாக இன்னும் 2019ஆம் ஆண்டுக்கான கேள்வி மிகுதமாக இருக்கின்றது. அதை தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்த வருடங்கள் வரக்கூடிய கேள்விகளையும் உமக்கு வழங்குவதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். எனவே மாணவர்களை, இந்த வீடியோ உமக்கு பயன் தரக்கூடியதாக இருந்தால் மற்ற மாணவர்களுக்கும் பகிர்ந்து, மற்ற பாடசாலைகளுக்கும் பகிர்ந்து பயன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். எனவே உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.